சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இல்ல சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தா பேசிக்கிறோம். இது பண்ணா சரி ஒரு பஞ்சு நீயே ஒரு பஞ்சு நான் அப்படின்னு சொல்லி அந்த நல்லா சிரிக்க வச்ச படம் தான் நல்லா அழ வைக்க முடியும் தெரியுமா, லைக் உருக்கமா ஆக்க முடியும் தெரியுமா. அந்த மீட்டர் வந்து வசூல் ராஜா பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. துரந்தர், விக்ரம், விஸ்வரூபம், சர்தார் பெஸ்ட் ஸ்பை த்ரில்லர். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் துரந்தர் ஃபேன் நான். இப்போ நான் வந்து இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியான ஒரு படம். ஸோ இது வந்து எனக்கு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன். அண்ட் அதை தாண்டி பாண்டராஜ் சார் எடுக்கிறாங்க. நான் இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன்ல என் கூட த நியூ ஜென் ஆக்டர்ஸ், இப்போ ரீசெண்ட் கான்வர்சேஷன் எல்லாருமே அந்த நியூ ஜென் ஆக்டர்ஸோட டேலண்ட்டை பற்றி பேசிட்டே இருக்கும். அந்த வரிசையில் இவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் லபர்பந்தா இருக்கட்டும், வசந்துலுவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரான ஒரு எலிகண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பரிமளா அண்ட் கோல பார்க்கறத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சஞ்சனா அனந்திகா அவங்க ரெண்டு பேருக்கும் விகடன் சார் ஃபர்ஸ்ட் ஆல் வணக்கம். பரிமளா அண்ட் கோல ஒரு டைரக்டர் பாண்டியராஜ் சார் சொல்லியிருந்தாரு, அண்ட் டீசர் பார்த்த வரைக்கும் அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு பாண்டு வரணும், அந்த பாண்டு வந்தாதான் இட் ஒர்க்ஸ். ஆஃப் ஸ்க்ரீன்ல இருந்து ஆன் ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, த கேரக்டர் சிஸ்டர் கோல்ஸ், அது எப்படி இருந்தது? யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சஞ்சனா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் ஸ்கிரீன்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டு தான் நாங்க ஆஃப் ஸ்கிரீன் பாண்ட் ஆயிட்டு இருக்கோம். ஸோ பேரலா தான் நடந்திருக்கு. எங்களுக்கு ஒருத்தர் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு முன்னாடி தெரியாது, இந்த ஷூட்ல தானே மீட்டே பண்றோம். ஸோ சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் டே ஒன்லேருந்தே. அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஸ்கிரீன் பாண்டிங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கமல் சாரே சொல்லியிருக்காரு, ஊர்வசி இஸ் அ டைரக்டர், இஸ் நாட் அன் ஆக்டர், இஸ் அ டைரக்டர் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படியான ஒரு ஆக்டரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கிறப்போ அந்த சீன் ஸ்டேஜிங்ல அவங்க என்னென்ன பண்றாங்கிறதுக்கான ஒரு அப்சர்வேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை பத்தி அந்த மொமெண்ட்டை பத்தி ஷேர் பண்ணுங்க ரெண்டு பேரும். யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் அனந்திகா. ஸோ ஜெயராம் சார், ஊர்வஷி மேமும் இந்த ஒரு காம்போவே நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். இப்போ மலையாளத்தில் கூட நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். அப்படி நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு கூட பண்ணுறது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு நமக்கு ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன் இவங்களுக்கு கூட பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டேன்னு ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேன்னு இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அவங்க வேற அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கவே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்னு இப்போ வரைக்கும் எல்லார்கிட்டையும் அந்த பாண்டிங் இருக்கு. ஃபேமிலி அப்பா அம்மா மாதிரி தான் இருந்தேன். அது ஊர்வஷி அம்மா, ஊர்வஷி ஜெயராம் சார் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லார்கிட்ட அந்த ஒரு மாதிரி வேற சீனுக்கு மட்டும் நம்ம பண்றா சீனுக்கு மட்டும் நம்ம சிரிச்சுட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கோம், பேசிட்டே இருக்கோம். ஒரு மாதிரி ஃபேமிலியா இருந்தேன். அது கூட அதை விட டீமா நல்லா இருந்துச்சு. டீமா எல்லாரும் இது ப்ராப்பரா சொல்லணும்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு டீம். இவங்க பண்ற ஒரே ஒரு சீனும் அது எப்படி பண்றாங்க, அது நமக்கும் பேசுவாங்க, நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி இது அப்படி பேச போது இந்த மாதிரி பேசு. பிகாஸ் நானு டைலாக் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தேன். ஆக்சென்ட்லயே அந்த டீசர்லயே தெரிஞ்சது அந்த மலையாள ஸ்லாங் இருக்கும். அந்த ஃப்ளேவர் எனக்கு தந்த டயலாக்ஸ் மட்டும் தான் எனக்கு பேச முடியும். அடிஷனலா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதனால அது தேவைப்படுச்சு. நான் எனக்கு டப்பிங் அப்பவுமே மலையாளம் இதெல்லாம் லைன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஆமா. ஸோ அதான் நம்ம அடிஷ்னலா எனக்கு சொல்ல முடியாதுல்ல அவங்க பண்ற மாதிரி. ஸோ ஊர்வஷி மேம் தான் சொல்லி கொடுக்குவாங்க, இந்த மாதிரி சைலண்டா இருக்கக்கூடாது, ஏதாவது ரியாக்ஷனுக்கு. அப்போ ஊர்வஷி மேம் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான். நம்ம பார்க்குறல எல்லாமே லைவாக பார்க்குற அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இந்த சீன் எப்படி பண்ணுறாங்க, இந்த சீன் மேபி இவ்வளோதான் இருக்கும், ஆனால் இவங்க பண்ணும்போது அது இப்படி இருக்கும். ஓகே, clearly got you what you're saying. Thank you. சஞ்சனா, நான் சீன் ஸ்டேஜிங்கை பற்றி பேசலாம். ஏன்னா ஊர்வசி மேம் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுற 2 days முன்னாடி தான் அவங்க பிரதர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பாண்டியராஜ் சார் சொன்னப்போ ரொம்ப காமெடியான ஒரு காமிக்கலான ஒரு சீன். ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க ஆல்ரெடி ரொம்ப டீப் ரூட்டடாக ஒரு பெயினில் இருந்திருப்பாங்க. ஆனால் அடுத்த நாளே ஷூட்டுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக சொன்னாங்க. அந்த படத்தை திருப்பி ரீவிசிட் பண்ணுறப்போ அஃப்கோர்ஸ் ஏடியா இருக்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி ஏடியா இருந்தனால ஒரு படத்தை திருப்பி பார்க்குறப்போ அவங்களுக்கே அது சலிச்சிரும்னு சொல்லுவார், போர் அடிச்சிரும்னு சொல்லுவாங்க.
ஆனால் எந்த பாயிண்ட்லையுமே அந்த சீன் போர் அடிக்கலாம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஊர்வசி மேம். ஸோ அப்படியான ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், ஒரு எவர்கிரீன் ஸ்டாரோட ஒர்க் பண்ணது அஸ் அ பிகினர்ன்றதை விட இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே ஆக்ட்ரஸாக என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிவ் அண்ட் டேக் இருந்தது வித் ஊர்வசி மேம் அண்ட் அப்சர்வேஷன் என்ன இருந்தது? அது நிறைய கிவ் இருந்தது அவங்க கிட்ட இருந்து. அது ஒரு செல்ஃப்லெஸ் கிவ் இருந்தது. இது எப்படின்னா, அவங்க வந்து இவ சொல்றா மேம் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றா, அதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. புரியுதா? அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க ஒண்ணுமே பண்ணல. அவங்க ஜென்யூனா தே வாண்ட் அஸ் டு டூ வெல். எங்க 2 பேருக்கும் நல்லா பண்ணணும். நான் இன்னும் எல்லா இடத்துல சொல்லிருக்கேன், ஜெயராம் சார், ஊர்வசி மேம், யோகி பாபு சார் எல்லாமே இந்த காமெடி டைமிங்ஸ் உங்களுக்கு பயங்கரமா தெரியுது. அப்படி இருக்கிறப்போ அவங்க நம்ம ஏதாவது ட்ரை பண்றப்போ, டயலாகா ட்ரை பண்றப்போ தேல் பி லைக், நான் இது சொல்றேன் அப்புறம் இதை நீ சொல்லு, லேண்ட் ஆகுது. லைக் அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கிளாப் மூமெண்ட்டுக்கு தே ஆர் ஹெல்பிங். அது அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லையே. அது கிவ் அண்ட் டேக்கே இல்லை, டூ மச் கிவ். அந்த கிவ்ல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. மேபி அது கத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ நாங்க ஒருத்தர் பண்றப்பவும் டிஃபால்ட்டா எங்களுக்குள்ளேயே அது வருது. இப்போ ஏதோ லைக் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இல்ல சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தா பேசிக்கிறோம், இது பண்ணா சரி ஒரு பஞ்சு நீயே ஒரு பஞ்சு நான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி லைக் மைண்ட் செட்டாவே வந்துட்டு அது நார்மலைஸ் ஆயிடுச்சு அங்க அந்த செட்ல. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது நல்ல விஷயம் இல்ல, எவ்வளவு நல்ல விஷயம் அது. லேர்னிங் இதெல்லாம் தாண்டி இப்பதான் இந்த செட்ல தான், அவங்க முன்னாடி கூட எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த படமா அது நல்லா வரணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, மொத்தமா சீனா அவங்க மட்டும் ஷைன் ஆகக்கூடாது, எல்லாருமே இதாகணும்னு இருக்குல்ல. அது டீசர் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரேம் டிவியில், உங்கள் வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்கோம், டீசர்லாம் பார்த்து முடிச்சோன்னே நமக்கு இந்த படம் மாதிரி ஒரு கனெக்ட் ஃபீல் வருது அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் த்ரிஷியமோட ஃபீல் வரும். பார்த்தா ஸ்க்ரீனில் கமல் சார் தமிழ் விஷன் ஃப்ரேம் இருந்தது. ஸோ அந்த கதை கேட்குறப்போ அஸ் அன் ஆர்டிஸ்ட், அஸ் அன் ஆக்ட்ரஸ் அந்த ஃபீல் வந்ததா? ஏன்னா இப்போ மெட்டஃபுல்லா இல்லை, ஏன்னா ட்ரீட்மெண்ட் வேற. ஜான்ரா ஷிஃப்ட் அஃப்கோர்ஸ் இருந்தது, டீசர்லேயே இருந்துச்சு, வேற ஒரு கிரைம் த்ரில்லர் இருந்தது. இந்த கதையை கேட்குறப்போ வாட் ஆர் த தாட்ஸ் ஆர் ரன்னிங் யுவர் மைண்ட்? அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? ஏன்னா நீங்க தான் மூத்த அக்கா பொண்ணு, தங்கச்சியா அக்காவா? நீங்க அக்கா. ஸ்டோரி எனக்கு சொல்றப்போ, எங்க 2 பேர்கிட்ட சொல்றப்போ யார் அக்கா யார் தங்கச்சின்னு எங்களுக்கு தெரியாது. இன் ஜெனரல் ரெண்டு பொண்ணுங்க கேரக்டர்ஸ் இருக்கு, அப்படிதான் வந்துட்டு கதை கேட்டது. அண்ட் காஸ்டிங் பொறுத்து இப்ப யாரு காஸ்ட் பண்றாங்களோ அது வச்சு லுக் வைஸ் யாரு ஓல்டரா தெரிறாங்க அப்படி காஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தாங்க. சாரும் கதை சொல்றப்ப அவர் ரொம்ப கிளியரா தான் சொன்னாரு. பட் ஓவரால் கேட்டப்போ என்னோட கேரக்டருக்கு ஒரு சீன் இருக்கு சாண்டி மாஸ்டர் காம்பினேஷன்ல. சாண்டி மாஸ்டர் எல்லாரும் கூடயும் காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆமா இருக்கு எல்லாருமே ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எவ்ரிவன் கூட இருக்கு, ஈச் அதர் கூட இருக்கு, நல்லா இருக்கும். தலைவரோட இருக்கீங்களா? மிஸ்கின் சாரோட காம்பினேஷன் இருக்கு, எல்லாரும் கூட இருக்கு, அவர் கூட. ஆமா அவர் கூட இருக்கு, நல்ல காம்பினேஷன்லாம் இருக்கு. ஓகே, பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு லைக் த்ரூ அவுட் த ஃபிலிம் ஆல் கேரக்டர்ஸ் அது லைக் இந்த கேரக்டர் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இப்ப அப்பெல்லாம் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் மல்டி ஸ்டாரர் ஃபிலிம், ஒரு யதார்த்த ஃபிலிம்ல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பெரிய மல்டி ஸ்டாரர் ஃபிலிம்னா பெரிய ஆக்ட்ரஸோட இல்ல பெரிய ப்ரொடக்ஷன் அப்படிதான் யோசிப்போம். ஒரு யதார்த்தமான கதையில இருக்காங்கிறப்ப இந்த கதைக்கு கேட்டர் பண்ண எதெல்லாம் தேவையோ, என்ன மாதிரி ஃபேஸஸ் தேவையோ எல்லாமே இருக்கு. நீங்க படம் பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும் காஸ்டிங்கா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் எங்க 2 பேரும் காஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்து அப்சர்வரா பாக்குறப்பவே ஆமால ஏதோ ஒரு விதத்துல சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும்ல இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஸோ யா, ஸ்ட்ராங் காஸ்டிங், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் காஸ்டிங். அண்ட் ஐ திங்க் main faces only is the entire life of the film. அவங்க 2 பேரும் working in a second Tamil film. So நிறைய டெக்னிக்கல் டீம். இப்போ வந்து பாண்டியராஜ் சார் இஸ் வெல் நோன் ஃபார் ஃபேமிலி இமோஷனல் ட்ராமா ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி பண்ண படத்துக்கும் இது கண்டிப்பாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. த கோர் இஸ் இமோஷனாக தான் இருக்க போகுது. ஸோ த கன்வேயிங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இமோஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் அந்த ஸ்டேஜ் பண்ணுற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஃபார் அன் ஆக்டர் லாங்குவேஜ் எல்லாம் தாண்டி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்தது ஒர்க்கிங் வித் பாண்டியராஜ் சார் டிரெக்டர்? இப்போ நான் வந்து இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியான ஒரு படம். ஸோ இது வந்து எனக்கு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன். அண்ட் அதை தாண்டி பாண்டியராஜ் சார் எடுக்கிறாங்க, நான் தலைவன் தலைவி பார்த்துருக்காங்க, அவ்வளோ ரசித்து சிரித்து இருக்குன்னு ஒரு படம். ஸோ அதை விட ப்ராசஸில் கூட இப்போ ஒரு ஷார்ட் போனால் கூட ஒரு ஷார்ட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப அது இப்போ இந்த முடி இந்த வீணா கூட இந்த முடி மேபி மறைச்சிடும் ஃபேஸ்னா, ஆனால் அது அந்த ஷார்ட் எடுக்கும். நிறைய டைரக்டர்ஸ் எடுக்க மாட்டேன், நான் ஒர்க் பண்ணுறது இருக்கும்.
அது ரொம்ப கிளியரா நோ இருக்கும். நீட் டு பை ஆர்டர், எல்லாமே இன் ஆர்டரா இருக்கணும். ஓகே அது ரொம்ப நேச்சுரல். அது இந்த கதைக்கு அது செட் ஆகும்ல. ஓகே கேஷுவலா அப்படி இருக்கிறது தான், அழுக்கா இருக்கிறது தான் சார் ரொம்ப பிடிக்கும். பட் சார் அந்த சீனை ரொம்ப அந்த பாக்குறதுக்கு நமக்கு தெரியும்ல, அவ்வளோ ஓகே ரசிச்சு பாக்குறது. ஓகே லைக் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம், லைக் எழுதுற வரைக்கும் நம்ம டயலாக் பேசி எடுத்து பார்த்துருவோம். அப்புறம் ஆட் ஆன் சொல்லிட்டு ஃபைனலா ஒன்று வரப்போ நம்மளுக்கே ஹைப் ஆயிடுவேன். நல்ல ஆட் ஆன்ஸா இருக்கும். யூஸ்வலா வந்து நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணா அவங்களுக்கு யூஸ்வலா அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் தான் ஆகணும், எனர்ஜி வரும். ஓகே ஏன்னா லாஸ்ட் வர கூட இப்படி ஆன் பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு இது இருக்கு. எனக்கு ஒரு சீன் எடுக்கும்போது இந்த கேமரா இப்படியே ஆன் பண்ணிட்டு இருக்கேன். சார் இப்படி அப்படி என்ன பக்கத்துல நின்னுட்டு பேசிட்டே இருக்கேன். அது எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வேற இல்லை. கேமரா, அதுவும் இந்த பெரிய கேமரா ஆன் பண்ணிட்டே இருந்தேன். சார் இப்படி பக்கத்துல இருந்துட்டு அப்படியே சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்டா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஒரு ஷார்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஷார்ட் அது போயிடும். சீன் இல்லாம டைலாக் இல்லாம அது ஒரு டிஃப்ரெண்டா அந்த வேரியேஷன்ஸ், இது இப்படி பண்ணு, அது அப்படி பண்ணு, இது அப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு, கட் இல்லாம. புரியுது இல்ல? லைவா வந்து இம்ப்ரோவைஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. கட் பண்ணிட்டு அடுத்த டேக்ல இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம் இல்லாம இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து லைட்டா வந்து ஃபேஸ் இப்படி திருப்பணும் தெரிஞ்சது, இப்படி தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் மறக்கணும்னு தெரியுதுன்னா அவர் கியூ கொடுத்துட்டே இருப்பாரு. ஓகே, தட்ஸ் நைஸ். தட்ஸ் ஆன் ஸ்பாட் இம்ப்ரோவைசேஷன். அந்த சீனோட ஸ்டேஜிங் நடந்துட்டு இருக்கப்பவே ப்ரோகிரஸ், இட்ஸ் a process. அது கேட்டுக்கிட்டு அது அப்படியே ஸ்மூதா அப்படியே அந்த ட்ரான்சிஷன். ஓகே, நைஸ். இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் ப்ளே பண்ண போறோம். நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் கொடுக்க போறேன். அதுல இருந்து சூஸ் த ஃபாலோயிங் தான். 4 ஆப்ஷன் கொடுக்க போறேன். ஒரு படத்தை சூஸ் பண்ண போறீங்க. ஏன் அந்த படம்? எல்லாமே நான் ஜான்ரா பேஸ்ட் தான் பிக் பண்ண கொடுக்க போறேன். உங்களோட ஃபேவரட் அந்த ரீசன் இருக்கும். ஏன்னா 4மே பிடிச்ச படமா இருக்கும். ஆனா அந்த ஒரு படத்துல நம்ம பிக் பண்ண போறோம். அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். Personal choice. Favorite among all the genres I'm going to give you. Okay, even including you will be joining the team. And இந்த செக்மெண்ட் முடிஞ்ச உடனே நீங்க gonna recommend to the people மூவி சஜஸ்ட் பண்ண போறீங்க. அது என்ன படம்ன்றதையும் parallel யோசிச்சுக்கோங்க. நான் நார்மலா ஃபிலிம்ஸ் அவ்ளோ பார்க்காது. Okay, of course, any film which is it starts from Sanjana. So genre romantic genre வச்சு ஆரம்பிச்சிடுறேன். Favorite love film, option 1 அலைப்பாயுதே, option 2 காதலர் தினம், option 3 காதலுக்கு மரியாதை, option 4 அமர்கலம். One classic film which you reason Guru. Audience also know. Okay, for you, favorite biopic film. Okay, Michael, recently you got released, no? Michael Jackson. Oh, sad. It's okay. I know. Amaran, have you watched Amaran? Yes. Yeah, Amaran and MS Dhoni, The Untold Story, and fourth one is Praveen Tambe. Which 4 of this biopic you choose? No, you need to choose one. For it's a personal choice. For any reason, yeah. நான் மைக்கேல் பார்க்கல. ஆனா மைக்கேல் ஜாக்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay. ஆனா அமரன் வந்து லைக் த ஹோல் இந்தியா அப்படி இருக்கும். Okay. நம்ம ஜோலி கூட அப்படிதான். It's a personal choice. That's it. For a moment. ஏன்னா 4 படமும் எல்லாருக்குமே பிடிக்கும். For a reason it extra பிடிக்கும், அவ்வளவுதான். Not a controversial thing. MS Dhoni. Super. Any reason? No, MS Dhoni எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay, that's good choice. அதே கேள்வி 4 ஆப்ஷன்ல இருந்தா யாரை சூஸ் பண்ணிருப்பீங்க? பிரவீன் தாம்பே, MS Dhoni, மைக்கேல் அண்ட் அமரன். என்ன படமா இருக்கு? MS Dhoni தான். Favorite humorous film, சுந்தரா டிராவல்ஸ். If Panjadharam is in the list, then that only. Panjadharam listல இருந்தா அதுதான். ஏய் இதெல்லாம் போங்க. ஆப்ஷன் கொடுக்குற வெயிட் பண்ணுங்க. நான் பஞ்சதரம் அளவுல எடுக்கல. சுந்தரா டிராவல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வசூல் ராஜா MBBS, ஆவேஷம். வசூல் ராஜா. ஏன்? கமல் சார் ஃபேன். நான் அந்த மாதிரி கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருந்தா லைட்டா பயஸ் ஆயிடும். புரியுது ஃபேவரட்னு. பட் அபார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு சென்சிபிளான ஒரு ரீசன் ஒன்று இருக்குல்ல, இந்த படத்துல எனக்கு இந்த மீட்ல அது அந்த காமெடி இதெல்லாம் தாண்டி ஒரு மெசேஜ் ஒன்று இருந்தது. அப்போ வந்து எல்லா படத்துலயும் அதுதான் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ வசூல் ராஜால அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று இருந்தது. லாஸ்ட்ல அந்த நல்லா சிரிக்க வச்ச படம் தான் நல்லா அழ வைக்க முடியும் தெரியுமா, லைக் உருக்கமா ஆக்க முடியும் தெரியுமா. அந்த மீட்டர் வந்து வசூல் ராஜா பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. And for you, favorite Fafa film, okay? Choose one among. ஆவேஷம், தொண்டி முதலும் திரிகாஷியும், மாலிக் அண்ட் மாரிசன்.
எனக்கு மாலிக் ரொம்ப பிடிக்கும். மாலிக் ஏன்? எனக்கு பிடிக்கும் அது. இல்ல சம்வாட் அதுலதான் வந்து ஒரு பெஸ்ட் ஃபேவரட் பெஸ்ட் பீரியாடிக் ஃபிலிம் அப்படி கூட வச்சுக்கலாம். பொன்னியின் செல்வன் அதுக்கு மட்டும் உடனே லாக் பண்ணாதீங்க. சரி சரி 1000 ஒரு ரீசன் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். 1000 ஒருவன், மதராசப்பட்டினம், பாகுபலி. யா யூ ஹேவ் டு சூஸ் ஒன் அமங் தி பீரியாடிக் ஃபிலிம். பாகுபலி 1 or 2 1 and 2 வச்சுக்கோங்க. என்ன பத்தி என்ன பாகுபலி? பொன்னியின் செல்வன், 1000 ஒருவன், மதராசப்பட்டினம், பாகுபலி. பாகுபலி ஆனா தனி கேட்டகரி. இது எனக்கு இப்படி பாகுபலி இஸ் பாகுபலி. ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும். இட் வாஸ் when it changed cinema so much. Cinema's face. Yeah, அது வந்துட்டு it's iconic. அது வந்து நான் வந்து தனியா வச்சிருந்த அந்த மாதிரி நான் ஆப்ஷன்ஸா. ஆனா நான் வந்துட்டு மதராசப்பட்டினம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். Good choice. நான் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் வந்துட்டு ஏழு சர்க்கிட்டு அந்த படத்தை நான் நிறைய பேசியிருக்கேன். எனக்கு அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மதராசப்பட்டினம் தான் லாக். மதராசப்பட்டினம் if Bahubali is not in the list. Okay, so for you best spy thriller film, Dhurandhar, Vikram, Vishwarupam. Hope you watched all these films. Answer there. Wait, what's your answer? இல்ல நான் வந்து இப்படி சொல்றேன் அவரே சொல்றேன். Okay, we got the answer. கரெக்ட்டா சொல்றீங்களான்னு பாப்போம். அவ்வளவுதானா? துரந்தர், விக்ரம், விஸ்வரூபம், சர்தார். பெஸ்ட் ஸ்பை த்ரில்லர் ஃபிலிம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா துரந்தர் ஃபேன் நான். சிஸ்டர் கோல்ஸ். அப்பா அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு ரெண்டு பேருமே சொல்லலாம். பெஸ்ட் கல்ட் கிளாசிக் ஃபிலிம் ஃபார் a ரீசன். பருத்தி வீரன், அன்பே சிவம், உத்தம வில்லன், பாஷா. அன்பே சிவம். For you? You haven't watched all these films? எல்லாம் பார்த்தது இல்லல. Okay, try to watch these all kind of films. You will love Tamil cinema. பாஷா ரிலீஸ் ஆயிப்ப நான் Even Virumandi should add in this list. Okay. என்ன film சொன்னீங்க? அன்பே சிவம். அன்பே சிவம் ஆல் டைம் கிளாசிக். அப்போ வேணாலும் ஹீலிங் கொடுக்குற ஒரு ஃபிலிம்ஸ் இல்ல. Still fresh. சூப்பர். அண்ட் இந்த படத்தை நான் சொன்ன மாதிரி இப்போ மூவி ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கு இடையில எபோட் ஃபிலிம் பத்தி பேசலாம். இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன ரெண்டு பேரும்? For you, அனந்திகா. இந்த மாதிரி ஒரு படம் சீனாமா ஒரு மாதிரி ஹீரோயினா அது ஓகே, அது கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி லைவ் ஒரு கொஞ்சம் லைவா நேச்சுரலா ஒரு நெக்ஸ்ட் டோர் மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்கு. ஆனாலும் இது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். ஃபார் தி ரீசன் சஞ்சனா கதை இந்த மாதிரி மட்டும் பண்றதுக்கா இல்ல இந்த மாதிரியும் பண்றது? இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? கிராஃப்ல ஆல்ரெடி ஹீரோயினா பண்ணியாச்சு, இப்ப தக் லைஃப் பண்ணியாச்சு, அதுக்கு முன்னாடி வதந்தி பண்ணிச்சு. நான் ஹீரோயின் ஹீரோயின் தான், இவங்களும் ஹீரோஸ் தான். லைக் அவர் சொல்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால ஓகே இட் டிட் நாட் லுக் லைக் கேரக்டர். இன் மை நான் கேட்டப்போ இன் மை ஹெட் இட் வாஸ் நாட் கேரக்டர். ஓகே, டன். சூப்பர். இந்த கான்வர்சேஷனை வைண்டப்போ நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட் என்னன்னா மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ். அது ஆடியன்ஸ் இப்போ நிறைய பேர் அதை கேட்டு பார்த்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சஞ்சனாஸ் இங்க பாரு, இந்த 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 போங்கெல்லாம் நாங்க எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்க பார்த்துட்டோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆப்ஷனை வச்சுக்கலாம், லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி உங்களோட நீங்க பார்த்து அட்மையர் ஆன ஒரு ஃபிலிம் இல்ல விச் கிவ்ஸ் யூ ஹோப் ஆர் எனி ரீசனா இருக்கலாம். யூ வாண்ட் டு சஜஸ்ட் 2 ஃபிலிம்ஸ்னா என்ன படம்? வே ஹோம்னு ஒரு படம் இருக்கு. ஓகே, யா, ஜாப்பனீஸ். வே ஹோம். வே ஹோம். ஓகே, என்ன ரீசன் அந்த படத்துல என்ன இருக்கும் ஜெனரலா? யூ வாட்ச் இது வந்து அது வந்துட்டு இவ்வளோண்டு ஒரு கதையில இன்ஃபைனைட் எமோஷன்ஸ் இருந்தது. ரெண்டே கேரக்டர்ஸ், ஒரு பாட்டி அவங்களோட கிராண்ட்சன். ஓகே, இந்த மாதிரி அவங்க அந்த பையனோட ஸ்கூல் வெக்கேஷனுக்கு அவங்க பாட்டி கூட போய் தங்குவான். You watch. Okay, super. You'll remember it. It'll stay in your heart. Film 1, Way Home. Guys, note it down. Second film? எத்தனை படம்? 2 ரெண்டு படம். ரெண்டு படம். எனக்கு தெரியல. ஒரு படம். You just one film. Okay, நீ பார்த்து எனக்குலாம் சூரியவம்சம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா ஆல்ரெடி பார்த்திருப்பாங்க மக்கள். அதுல நிறைய விஷயங்கள் அப்படியே கான்ட்ராஸ்டா போலாம். இது நான் என்னோட செட்ல நான் நிறைய பேருக்கு இந்த படம் சொன்னப்போ பார்த்தல. சோ பார்க்கலனா இந்த படம் தெரிஞ்சு பாருங்க. வாட்ச் களத்தூர் கண்ணம்மா. வாவ், கிரேட். நான் இது சொன்னப்போ யாருக்குமே தெரியல. ஐயோ, ஏன்னா கவுன்சிலர் படம் நான் பார்த்தேன், அதுதான் பார்த்துட்டேன். பட் இது சஜஸ்ட் பண்ணப்போ என் செட்ல நிறைய பேருக்கு தெரியலன்னு நான் நோட்டீஸ் பண்ணேன். சோ பார்த்தது இல்லைன்னா பாருங்க.
You'll thank me. Great choice. I didn't expect this. Super. போதும். ரெண்டு பேருக்கும் சேர்த்து ரெண்டு இல்ல இல்ல நீங்க என்ன பண்ணுறீங்க உங்க படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்க டு ஆடியன்ஸ். யா பரிமளா அண்ட் கோ. I'm happy for you. ஏன்னா நியூ ஜென் ஆக்டர்கிட்ட நான் இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான் அவங்க என்ன படத்தை சூஸ் பண்றாங்கிறது தான் பெரிய விஷயம். ஆஃப்டர் சக்ஸஸ் அது ரொம்ப முக்கியம். நீங்க ரெண்டு பேருமே கான்டென்ட் பேஸ்டு ஃபில்ம் நீங்க சூஸ் பண்ணது இட்ஸ் பிக்கெஸ்ட் திங். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பா நான் பாக்குறேன். அது உங்க கரியரை அழகா டிஃபைன் பண்ணும். அதுக்கான ஒரு சீனியர் தான் எவர்கிரீன் ஸ்டார் ஊர்வசியும் கூட இருந்திருக்காங்க, படத்துல இருக்காங்க. அவங்களோட நீங்க அசோசியேட் ஆயிருக்கீங்க. சூப்பர். இன்னும் நிறைய படங்களை நல்ல நல்ல கேரக்டர் பண்ணணும்னு சொல்லி விகடன் சார்பா வாழ்த்துருச்சுக்கோம். Thank you so much. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.